பிரபல காமெடி நடிகரான கிங்காங் அவர்களோட பொண்ணுக்கு வர ஜூலை 10ஆம் தேதி மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு திருமண ஃபங்ஷனை பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில நடத்த போறாரு அப்படின்னும், அதற்காக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவுல உயரம் கம்மியா இருந்தாலுமே கிட்டத்தட்ட தன்னோட திறமையின் மூலியமாக ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் கிங்காங் அவர்கள். இவரு ரஜினி சார் நடிச்சிருந்த அதிசய பிறவி படத்துல பிரேக் டான்ஸ் ஆடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு. அத தொடர்ந்து வடிவேலு சாரோட ஏகப்பட்ட காமெடிகள்ல நடிச்சிருக்காரு. சமீபத்தில இவரோட மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அண்ட் அதற்காக பார்த்தீங்கன்னா, இவரு சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள், அரசியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள் அப்படின்னு எல்லாரையுமே சந்திச்சு வந்து பத்திரிக்கை வச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கிங்காங் அவர்களோட வீட்ல நடக்கப்போற முதல் விசேஷம் இதுதான். அண்ட் இந்த ஒரு ஃபங்ஷன பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்பவே கிராண்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காராமா. இத்தன வருஷமா சினிமால அவர் என்ன சம்பாரிச்சாரோ, வெளியில அவர் என்ன சம்பாதிச்சிருந்தாரோ, அது எல்லாமே அவரோட பொண்ணுக்காக தான். அந்த ஒரு கல்யாணத்த நார்மலா நடத்தக்கூடாது அப்படின்னு தான் மிக பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால தான் சிவகார்த்திகேயன் முதல் சூப்பர் ஸ்டார் வரை எல்லாத்துக்குமே வந்து பத்திரிக்கை போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமே போய் பத்திரிக்கை வச்சிருக்காரு. இப்படி பல லட்சங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்காக அவரு செலவு பண்ண போறாராமா. கிங்காங் அவர்கள் ரொம்பவே சாதாரணமான ஒரு காமெடி ஆக்டர் தான். மிகப்பெரிய லெவல்ல சம்பளமோ, இல்ல கோடிக்கணக்கில அவருக்கு வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே சாதாரணமா இருக்கக்கூடியவர் தான். ஆனா, அவரோட பொண்ணு கல்யாணத்த வந்து சாதாரணமா நடத்திடக்கூடாது. மிக பிரம்மாண்டமா நடத்தணும். அதுதான் அவரோட மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்திருக்கு. அது பொண்ணுகிட்டயுமே சொல்லியிருந்திருக்காரு. அதற்காக தான் இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவரோட சக்திய மீறி பல லட்சங்கள் செலவு பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் நெறைய பேர் வந்து இவரோட பொண்ணுக்கு நெறைய செய்வாங்க. இத்தன வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்காங்க. கண்டிப்பா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதிலாம் மிகப்பெரிய லெவல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்காமா. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கிங்காங் அவர்கள் கிட்டத்தட்ட கர்நாடகா போயிட்டு சிவானாக்கே பத்திரிக்கை வச்சிருந்ததெல்லாம் மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் மமிதா பாஜு அவர்கள் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல சினிமாக்கு வரலனா நான் என்ன ஆகியிருப்பேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேரளால வளர்ந்து வரும் கதாநாயகிகள்ல ரொம்பவே முக்கியமான ஒருத்தரா மமிதா பாஜு அவர்கள் மாறியிருக்காங்க. தமிழ்லயுமே ஒரு சில படங்கள் முன்னாடியே அவங்க வர வேண்டியது. பட் ரொம்ப லேட்டா ஜனநாயகன் படத்துல என்ட்ரி கொடுக்க போறாங்க. சமீபத்துல இவங்க ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்பா வந்து டாக்டர். ஸோ நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஒரு டைம் எனக்கு 2, 3 படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சுச்சு. அத நான் பண்ணியிருந்தேன். பட் ஹீரோயின் ஆவேன் அப்படின்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அப்பாவுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு வருத்தமும் இருந்துச்சு, சந்தோஷமும் இருந்துச்சு. ஒன்ஸ் நான் ஹீரோயினா கமிட் ஆனதுக்கப்புறம் அப்பாட்ட போய் சொன்னேன். இதுக்கப்புறம் டாக்டர் ஆக முடியாதோ அப்படின்னு. அவரு இல்ல இல்ல பரவால்ல நீ நல்லபடியாவே நடி அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அது நடக்கல. ஸோ நான் ஹீரோயின் ஆனோனே ஓகே சொல்ட்டாரு. இதுதான் நடந்துச்சு. ஒருவேளை நான் ஹீரோயின் ஆகலனா கண்டிப்பா டாக்டர் ஆகியிருப்பேன் அப்படின்னு மமிதா பாஜு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.